இன்றைய தினம் நான் செய்தியாளர்களை ஊடகத்தினரை சந்திக்கின்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மலர் தூவி மரியாதை செலுத்தினோம், அவர் புகழ் பாடினோம். ஆகவே ஐயாவின் புகழ் தான் திராவிட இயக்கத்தினுடைய மூச்சு. திராவிட இயக்கங்கள் உலகம் மறைகின்ற வரை, பூமி உள்ளவரை இருக்கும். ஆகவே அவரது வழியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, தந்தை பெரியாரின் கொள்கைகளை நிலைநாட்டிய பேரறிஞர் அண்ணா என்று அந்த வழியில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நான் அரசியலுக்கு வந்துடுறேன். அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இப்போ ஒரு தன்மான வீரர், பின்னாடி பேசாதீங்க, தன்மான வீரர் ஒருத்தர் நேத்தி முதல் தடவையா தன்மானத்தை பத்தி பேசியிருக்கார். அவருக்கு திடீர்னு தன்மானம், சுயமரியாதை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ராத்திரி என்ன பண்றாரு, அமித்ஷாஜியை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்பயும் ஒரு போலீஸ் ஆபீசரை கேட்டேன், முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டை ஏன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய அக்யூஸ்டா இருப்பாங்க, கொலைகாரனா இருப்பாங்க, டக்காயிட்டியா இருப்பாங்க, அதனால போடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டெல்லி போனா முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம், தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாண்ட மாதிரி இருக்கு. என்ன உனக்கு தன்மானம்? எப்ப பாரு ஆபீஸ் அடிச்சிட்டோம் சொன்னா. நான் இன்னைக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அந்த ஆபீஸ போய் ஆபீஸ்ல நுழையும் பொழுது நானும் இருந்தேன். என்னையும் அதில் அக்யூஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கவலை இல்ல, பரவாயில்ல, ஒன்னும் தொந்தரவு இல்ல. ஆனா இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, அன்னைக்கு நடந்தத 15 நாள் உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தண்ணி பாட்டிலுங்க மூட்டை மூட்டையா கட்டி வெளியில கார்பரேஷனுக்கு போயிருக்கு. உள்ள தலைமை கழகத்தில் தண்ணி அடிச்சிட்டு உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்களோட, மன்னிக்கணும் இவங்க வேற இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி 15 நாட்கள் அங்க இருக்கின்ற அடியாட்களை வைத்துக் கொண்டு 5-6 மாவட்ட செயலருக்கு இதே தொழில். அதுக்கு பின்னாடி அண்ணன் அங்க போகவே இல்லை, கண்டிச்சார் ஓபிஎஸ் அப்ப இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர். அதுக்கு பின்னாடி தான் நாங்க உள்ள போறோம். கட்சியினுடைய தலைவர், சீஃப் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன். அப்ப அவருடைய ரூமை பூட்டி, கேட்டை பூட்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன தன்மானம்? அவர் தானே சீஃப். அதுக்கு பின்னாடி நாங்க உள்ள போறோம். கீயும் கிடையாது, கேட் கீயும் கிடையாது, வாசல் படி கீயும் கிடையாது. அவரோட, நான் என்ன சொல்றேன், அவருடைய அலுவலகம், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர். அதை பூட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? பூட்டி ஏன் எடுத்துட்டு போனீங்க? அதனாலதான் டோரை உடைச்சோம். நானே சொல்றேன், இந்த மெயின் டோர் உடைச்சு அவரு டோரை மாத்திரம் உடைச்சே உள்ள போனவே தவிர வேற எந்த தவறும் அங்க நடக்கல. டாக்குமெண்ட் சிலதை எடுத்தோம், அது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்தாச்சு. இதுதான் நடந்தது. எப்ப போர் அந்த தலைமை கழகத்தை, தெய்வத்தை எட்டி வைத்து விட்டார்கள், கதவை உடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட். அப்படின்னா நமக்கு எல்லாம் யாரு தெய்வம்? நமக்கு எல்லாம் யாரு தெய்வம்? அம்மா தெய்வம். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணல. புரட்சி தலைவி அம்மா தான் பொதுச் செயலாளர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவர் என்று சொன்னது போல, வரலாறு படைத்தது போல, என்றுமே அம்மா தான் பொதுச் செயலாளர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தாந்தோன்றித்தனமா நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னாரு. இந்த தன்மான மிக்க எடப்பாடி என்ன புரட்டு அந்த புரட்டு தமிழர் இருக்கிறாரு. தமிழ்னு கிட்ட விடுங்க, நீங்க புரட்டு தலைவனா என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க அவரு. நான் கேட்கிறேன், அப்ப எது கரெக்ட், எது நியாயம்? புரட்சி தலைவி நிரந்தர பொதுச்சாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ காலுக்கடியில் போட்டு அம்மாவுடைய கொள்கையை மெரிச்சிட்டு, தலைவர் கொள்கையை மெரிச்சிட்டு, இன்னைக்கு ஹெட் ஆபீஸ் வச்சுட்டாங்க, எதுவும் கிடைக்கல அவருக்கு. ஆகவே பேசிக் கொண்டிருக்கிறார். உறுதியாகிவிட்டது. பழனிசாமி, அன்புள்ள பழனிசாமி, அருமைக்குரிய பழனிசாமி, பேரன்புடைய பழனிசாமி, நேற்று நீ ஒத்துக்கிட்ட. என்ன ஒத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, போகும்போது வாய் விட்டு உண்மையை சொல்லிட்ட. என்ன சொல்லிட்டேன்னா, ஆட்சியே போனால் ஆட்சிக்கு வராமல் விட்டாலும் பரவாயில்லை. நேற்று வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு. ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன்.